எதிர்கட்சிகளை கண்டித்தார். புதுவையில் போலி மருந்து தொழிற்சாலை மற்றும் மருந்து ஊழலை கண்டித்தும் இதற்கு உடந்தையாக இருந்த அரசு அலுவலர்கள் மற்றும் அரசியல்வாதிகளை கண்டித்தும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் மாபெரும் கண்டன ஊர்வலம் நடைபெற்றது. இந்த கண்டன ஊர்வலத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் இருந்து ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர். கண்டன ஊர்வலம் மற்றும் போராட்டத்தை திரளான பெண்கள் முன்னின்று நடத்தியது குறிப்பிடத்தக்கது. பெண்களின் உடல் நலம் மற்றும் குடும்ப நலனை பாதிக்கும் போலி மருந்து விவகாரத்திற்கு எதிராக பெண்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக தங்களின் உறுதியான எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். போலி மருந்து முறைகேடு விவகாரத்தில் ஊழல்வாதிகளை கைது செய்ய கோரியும் இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும், மக்களின் உயிருக்கு யார் பொறுப்பு என மக்கள் காட்டமாக கேள்விகளை எழுப்பினர். போலி மருந்தை அரசே ஒழிக்க வேண்டும் போன்ற கண்டன கோஷங்களுடன் இந்த போராட்டம் நடைபெற்றது.